குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை மிளகாய், அப்புறம் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கடல் பாசி, ப்ளஸ் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இதை எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக வரும். குழம்பு நல்லா திக்காக வரும். வதக்கின மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சீரகம். ஸோ ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே மசாலாவில் அரைச்சாச்சு. அதனால தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும். ப்ளஸ் ஒரு பிரிஞ்சி இலை. ஸோ இது பொரிஞ்சதும் இப்போ இங்கே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நேரமாக வர வரைக்கும் நல்லா போடணும். ஸோ நல்லா வதக்கணும். ஸோ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதை வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்டாமல் வதக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வதங்கின பிறகு. ஸோ அந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி 2 நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கிலோ சிக்கன் போட்டு இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ அதை அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவு வதக்குறீங்களோ அந்தளவு உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா மல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். புதினா மல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கன் குழம்புக்கு. ஸோ இப்போ வதங்கின பிறகு இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டதுனால நம்ம இந்த மசாலா சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ டைரெக்டாக அந்த மசாலா ஸோ மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா மல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். புதினா மல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கன் குழம்புக்கு. ஸோ இப்போ வதங்கின பிறகு இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டதுனால நம்ம இந்த மசாலா சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக அந்த மசாலா ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கருவேப்பிலையை இப்படியே காம்போடையை எப்படி போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கருவேப்பிலையை இப்படியே காம்போடையை எப்படி போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க.